ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரிபிள் பிரின்சஸ். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரிபிள் பிரின்சஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு நான் இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா, 2 பச்சை மிளகா இது எல்லாத்தையுமே கழுவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்படி அரைச்சி செய்யும் போது நம்மளுக்கு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு அதில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு அதையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாவை நான் போட்டுட்டு அதையும் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் அதிலே போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நான் வெங்காயத்தை ஒரு 4 வெங்காயத்தை நீட்டமாக வதக்கி வச்சுருக்கேன். அதையும் நான் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்குச்சுன்னா நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம். இப்போ நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா வதங்கட்டும். இப்போ நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இதில் லாஸ்ட்டாக வந்து நான் ஆச்சி மசாலா, பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ண போகிறேன். இது இன்னமும் நம்மளுக்கு டேஸ்ட் எடுக்கும். இதில் வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆச்சி பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வதங்குறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 2 மினிட்ஸ் இதை மூடி வச்சுட்டு வரேன். இது மூடி நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் வச்சுருக்கேன். அந்த தயிரும் நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிடுறேன். இப்போ நம்மளுக்கு பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளர் தான் 2 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ அதுலேயே நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 கிளாஸ் அரிசிக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா எங்களது வந்து புது அரிசி சீக்கிரமாக குழஞ்சிரும். அதனால நான் ஒரு 3 டம்ளர் ஊற்றிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு உப்பு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் அரிசி ஊற வச்சதை எடுத்துக்கிறேன். அதை வந்து நம்ம அரிசியும் அதுலேயே போட்டுக்கலாம். 2 கிளாஸ் அரிசிங்க. இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அரிசி இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எலும்பிச்சப்பழம் ஒரு அரை எலும்பிச்சப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து புழிஞ்சு விட்டுடலாம். லாஸ்ட்டாக மல்லித்தலை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை தூவிட்டு நம்ம வந்து இந்த குக்கரை மூடி வச்சிடலாம். மல்லித்தலை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. எகைன் மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க. நான் இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு விசிலை வச்சுட்டு கரெக்டாக ஒரு விசில் தாங்க நான் விட போகிறேன். ஏன்னா சாப்பாடு வந்து எனக்கு புது அரிசி, அதனால் சீக்கிரம் குழஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் திறந்து பார்க்குறேன். எவ்வளோ சூப்பராக நம்ம தக்காளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்க எல்லாருமே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தக்காளி சாதத்துக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை அண்ட் தயிர் பச்சடி வச்சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பை பாய், லவ் யூ ஆல்.